தமிழ்நாட்டில் நேற்று 13 மாவட்டங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பாகவே தமிழ்நாட்டில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. கரூர் பரமத்தியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. திருச்சி மற்றும் வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. மதுரை, திருப்பத்தூர், திருத்தணி மற்றும் தருமபுரியில் நேற்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. இதேபோல கோவை மற்றும் தஞ்சையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், பாளையங்கோட்டையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சென்னை மீனம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து பல்வேறு இடங்களில் வெப்பம் சதமடித்தது. இதுவரை இல்லாத அளவிற்கு பொதுமக்களை வீட்டிற்குள்ளேயே முடங்க வைக்கும் இந்த வெப்பத்திற்கு காரணம் பருவநிலை மாற்றமா என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த வெயில் இப்பவே இப்படி அடிக்குதே, மே ஜூன் மாசத்துல எப்படி இருக்குமோ என அனைவரும் அச்சப்படும் அளவிற்கு கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைக்கிறது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிறது. இது நமது உடல் எளிதாக தாங்கும் அளவை விட 6 டிகிரி அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வெயிலுப்பா என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது தற்போது அடிக்கும் அனல் வெயில். இந்த மாதிரி வெயில் நான் பார்த்ததில்ல, ரொம்ப ஹாட்டா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய வெயிலா இருக்கு. போக போக வெயில் தாங்க முடியல, மூச்சு வர வாங்குது, வீட்டிலலாம் சமாளிக்க முடியல. இந்த தகிக்கும் வெப்பத்திற்கு காரணம் சூரியன் அல்ல, எல் நினோ மற்றும் லா நினா மாறுபாடுதான் காரணம் என்கின்றனர் வானிலை ஆர்வலர்கள். கடல் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு குளிர்ச்சியை நிலப்பரப்பிற்கு அனுப்புவது எல் நினோ நிகழ்வு. கடல் குளிர்ச்சியை எடுத்துக்கொண்டு வெப்பத்தை நிலப்பரப்பிற்கு அனுப்புவது லா நினா நிகழ்வு. 7 ஆண்டிற்கு ஒரு முறை இந்த பருவநிலை மாற்றம் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது லா நினா நிகழ்வு காரணமாக கடல் குளிர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு வெப்பத்தை கக்குவதால் வழக்கமாக இருக்கும் வெப்பத்தின் அளவு 2 டிகிரி உயரும் எனவும் இந்த பருவ மாற்றம் வெப்ப அலையை உருவாக்கும் எனவும் விவரிக்கிறார் தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த். தற்போது எல்னினோ விடைபெற்று வருகிறது. போன வருஷம் ஓரளவுக்கு வலுவான எல்னினோ இருந்துச்சு. அது இப்போ விடைபெற்று கடலின் வெப்பம் குறைய நம்ம அந்த கடல் உள்வாங்கி வெப்பம் தான் இப்போ வெளியே விடுறப்ப நமக்கு நிலப்பரப்புகள் அது அதிக வெப்பமாக நமக்கு தெரியுது. அது ஒரு சைக்கிள். இந்த கடல் வெப்பம் போனதுக்கப்புறம் உள்வாங்கினது வெளிவிட்டதுக்கப்புறம் லானினா வரும்போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் லானினா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்புகள் பகுதிகளில் நம்ம ஓரளவுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதனால் மேட்டூரில் திரும்பவும் தண்ணீர் நிரம்பக்கூடிய ஒரு சூழல் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.